ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா புது வருஷத்தில் ஒரு 52 வாரங்கள் ஒரு ரூ. 10,000 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ ரூ. 10,000 சேமிக்க முடியல, குறைவான வருமானம் தான் இருக்குது, நாங்கள் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ₹5,000 எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸை வந்து இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 52 வீக்ஸ் மணி சேவிங் சேலஞ்ச் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ₹5,000 பண்ணியிருக்கிறேன். அது வந்து ₹10,000 வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அந்த ₹10,000க்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அது வந்து நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நிறைய பேருக்கு நான் அனுப்பியிருந்தேன். ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து இன்னும் அந்த டெக்னாலஜி வைஸு எனக்கு வந்து கரெக்டாக அதில் வந்து கொண்டு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு இன்னும் தெளிவாக எனக்கு தெரியல. அதை கொஞ்சம் நான் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இல்லாமல் நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன், கொடுத்துட்றேன். நிறைய பேர் வந்து மெயிலில் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதையும் வந்து நான் கொஞ்சம் பிஸி ஷெட்யூலாக இருக்கிறதுனால என்னால் அதையுமே ஷேர் பண்ண முடியல. நான் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட மெயிலுக்கு வந்து நான் வந்து சென்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ₹5,000 சேமிக்கிறதுக்கு எப்படி ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதையும் வந்து முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் கமெண்ட்லேயும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பிடிஎஃபாகவும் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்துக்கோங்க, தெளிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எப்படி டெபாசிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ₹50, 2வது வாரம் வந்து ₹50, 3வது வாரம் ₹100, 4வது வாரம் ₹100, அடுத்தது 5வது வாரம் பார்த்திங்கன்னா 50, 100, 150, 150 இப்படி வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. உங்களால் எப்போ எதை போட முடியுதோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அது ரொம்ப எளிதாக இருக்கும். இதில் வந்து அதிகமான அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ₹150 தான். 50, 100, 150 இதெல்லாம் வந்து எடுத்து வைக்கிறது கொஞ்சம் எளிதான விஷயம். அதாவது வாரத்துக்கு ஒரு முறை தான் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். தினம் எடுத்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் சிரமம். வாரத்தில் ஒரு நாள் எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறப்போ ஏதோ ஒரு வார செலவுகள்லேருந்து மிச்சப்படுத்துறதோ அல்லது மாத செலவுகள்லேருந்து மிச்சப்படுத்துறதோ அந்த அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் ₹50 அப்படின்னா ₹50, 6வது வாரம் ₹100 போடுறீங்கன்னா ₹450 வந்துடுது. அதே வந்து 20வது வாரம் ₹150 வைக்கும்போது ₹2,100 வருது. இதில் இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள் 50, 50, 50, 50, 50 அதுக்கப்புறம் 100 இருக்குங்க, அப்புறம் 150 இருக்குது. இந்த அமௌண்ட்டில் உங்களால் எந்த வாரம் எதை போட முடியுதோ அதை வந்து இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்ப எளிதான ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதிலேயே வந்து நான் வந்து அதில் ஆட் பண்ணலாம். எத்தனை ₹50 இருக்குது, எத்தனை ₹100 இருக்குது, எத்தனை ₹150 இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிவிட்டு அதில் எதை வந்து உங்களால் செய்ய முடியுமோ அதை மட்டும் கூட, அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா 52 வாரங்கள் உங்களால் தொடர்ந்து சேமிக்க முடியலை அப்படின்னா ஒரு 10 வாரங்கள் சேமிக்கலாம், அல்லது 20 வாரங்கள், 30 வாரங்கள், இப்படி உங்களால் எவ்வளோ சேமிக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சேமிக்கலாம். சேமிக்க முடிஞ்சதை சேமிக்கும் பொழுது ₹2,000 சேமிக்கலாம், ₹3,000 சேமிக்கலாம், ₹5,000 சேமிக்கலாம். இதில் எது யாரால் பண்ண முடியுமோ அதை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக ₹5,000 சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.